நாள்ல ஸ்பெயினுடைய எல்லையை 60,000 பேர் கடந்திருக்காங்க. சில பேர் எல்லை வழியா கடந்திருக்காங்க, சில பேர் கடல் வழியில மோசமான பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஏன் ஒரே நாள்ல 60,000 பேர் பயணிச்சிருக்காங்க? மொரோக்கோல என்ன பிரச்சனை நடக்குது? ஏன் இவ்வளவு பேர் பயணிக்கிறாங்க? ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயணிக்கிறாங்களா, அல்லது ஸ்பெயினுக்கும் மொரோக்கோக்கும் இருக்கக்கூடிய அரசியல்னால பயணிக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மொரோக்கோ அப்படிங்கிறது வட ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸ்பெயின் அப்படிங்கிறது ஐரோப்பியால இருக்கக்கூடிய நாடு. இந்த மொரோக்கோல சியூட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அந்த சியூட்டான்ற பகுதி வட ஆப்பிரிக்காலே இருந்தாலுமே அது ஒட்டுமொத்தமா ஸ்பெயினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனாலதான் மொரோக்கோல இருக்கக்கூடிய எல்லா பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சியூட்டா அப்படிங்கிற எல்லை பகுதியை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அதன் வழியா ஸ்பெயினுக்கு போயிடலாம். ஸ்பெயினுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஐரோப்பியாவை நம்ம அடைஞ்சிடலாம். அங்கே நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வட ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அந்த மொரோக்கோ வழியில சியூட்டாவை கடக்குறாங்க. சரி, இது அப்பப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இது ஏன் ஒரே நாள்ல 60,000 பேர் அன்னைக்கு கடந்தாங்க அப்படிங்கிறதா இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பெயினுக்கும் மொரோக்கோக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் மொரோக்கோல வேலை வாய்ப்பு இல்லாமனாலும் வறுமையில் இருந்தாலும் இவ்வளவு மக்கள் பயணித்ததற்கு வறுமையும் வேலை வாய்ப்பு மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டா இதுக்கு பின்னாடி தான் உலக அரசியல் இருக்கு. என்ன அரசியல் அப்படின்னு சொன்னா, காலங்காலமா ஸ்பெயினுக்கும் மொரோக்கோக்கும் அரசியல் பகை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் அன்னைக்கு கூடுதலான மக்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்பெயினுடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மொரோக்கோ நாட்டு பக்கத்துல அல்ஜீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுக்கும் மொரோக்கோக்குமே ஆகவே ஆகாது. அவங்களுக்குள்ளேயே ஒரு எதிரி நாடாகத்தான் இருப்பாங்க. சமீபத்துல அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டினுடைய பிரதமரை சந்திச்சு எரிவாயு ஒப்பந்தம் செஞ்சுட்டு ஸ்பெயினுக்கு வந்திருக்காரு. இந்த விஷயம் யாருக்கு தெரியுது அப்படின்னா, மொரோக்கோவினுடைய பிரதமருக்கு தெரியுது. நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய அல்ஜீரியாவுக்கே வந்து நீ வந்து ஒப்பந்தம் செஞ்சுட்டு போறியா அப்படின்னு சொல்லி மொரோக்கோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்பெயினுக்கு நம்ம பதிலடியை கொடுத்தே ஆகணும், ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, மொரோக்கோவுக்கும் ஸ்பெயினுக்கும் இந்த சியூட்டா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் ஒரு நாளைக்கு எல்லையினுடைய கட்டுப்பாட்டை கண்டுக்காதீங்க. அதாவது இராணுவத்துக்கும் காவல்துறை அதிகாரிகளும் தகவல் செஞ்சிருக்காங்க, யார் எல்லையை கடந்தாலும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய உத்தரவையும் போட்டிருக்காங்க. ரகசிய உத்தரவு போட்டது மட்டும் இல்லாம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோசியல் மீடியால பல்வேறு வதந்திகள் கிளம்புது. என்ன கிளம்புது அப்படின்னு சொன்னா, ஸ்பெயினுடைய எல்லை சியூட்டா திறந்து தான் இருக்கு, பாதுகாப்பு அதிகாரிகள் அங்க கிடையாது, யாரு கடக்கணும்னு நினைக்கிறாங்களோ இப்ப கடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தியும் பரவுது. இதை கேட்ட மொரோக்கோல இருக்கக்கூடிய மக்களும் வட ஆப்பிரிக்காவினுடைய அகதிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது ஸ்பெயினுடைய எல்லையை நம்ம போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடல் வழியா பயணிக்கிறாங்க. சில பேர் நீச்சல் அடிச்சு பயணம் செஞ்சு போறாங்க. சில பேர் கப்பல்ல ஒரு சின்ன போட் எடுத்துட்டு அதுல கை குழந்தையை தூக்கிட்டுலாம் கடந்து போறாங்க. சில பேர் எல்லையை தாண்டி பயணிச்சிருக்காங்க. ஒரு பேர் 2 பேர் இல்லைங்க, 60,000 பேரும் கடந்து ஸ்பெயினுக்கு வந்துட்டாங்க. சியூட்டா அப்படிங்கிற ஒரு பகுதியே ஒரு சின்ன பகுதி தான். அங்க பல 60,000 நபர்கள் ஒரே நேரத்தில் வந்ததுனால மிகப்பெரிய ஸ்பெயின்ல பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளை குவிக்கிறாங்க, ராணுவத்துறை அதிகாரிகளை குவிக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்பெயினால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னு சொன்னா, ஒரு நாள்ல 60,000 பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்க. இந்த விஷயம் உலக அளவுல பேசப்படுது. வழியா மொரோக்கோ ஸ்பெயினுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. ஸ்பெயின் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஸ்பெயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே எந்த பதிலடியும் கொடுக்காம அழகா ஒரு அரசியல் பண்றாங்க. என்ன அரசியல்னா, ஸ்பெயினுடைய உள்துறை அமைச்சர் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கிறாரு, மொரோக்கோ அப்படிங்கிறது எங்களுடைய நண்பன் நாடு, மொரோக்கோக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை மீடியா மூலமாக சொல்றார். அப்ப என்ன நினைக்கிறாங்க, மொரோக்கோ ஒரு வழியா நம்ம பதிலடி கொடுத்தாச்சு, இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சியூட்டா எல்லையை ரொம்ப மீண்டும் பலப்படுத்துறாங்க. அந்த எல்லையெல்லாம் மூடுங்க, யாரும் இனிமே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து யாரும் அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ராணுவ அதிகாரிகளுக்கு தகவலும் கொடுக்குறாங்க. இதுல ஸ்பெயின் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா, அங்க வந்தாங்கல்ல கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களை மொரோக்கோவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்பெயின் தங்களுடைய எல்லையை பாதுகாப்பாக ராணுவத்தையும் கூச்சி வச்சிருக்காங்க. கடல்ல மிதக்கக்கூடிய வேலிகளையும் ஸ்பெயின் உருவாக்கிட்டு வர்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஸ்பெயினுக்கும் மொரோக்கோக்கும் ஆகாது, மொரோக்கோக்கும் அல்ஜீரியாவுக்கும் ஆகாது. இதுல இந்த 3 நாட்டினுடைய பகையில இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா,
பொழப்பு தேடி, வாழ்வாதாரத்தை தேடி, பொருளாதாரத்தை தேடி ஐரோப்பியாவுக்கு போனா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிரும், நல்ல பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை அங்கேயாவது தட்டு தடுமாறியாவது முன்னேறலான நம்பிக்கையோடு பயணிச்ச அந்த மக்கள் தான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க, மிகப்பெரிய பாதிப்பையும் சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கடல் வழியா பயணிச்சாங்கல்ல, அதுல கிட்டத்தட்ட 64 பேர் உயிரிழந்திருக்காங்க. உலக அரசியல யார் பகடக்காயாகிறான்னு சொன்னா அங்கேயும் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.